இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860 வருடத்தின் வேதாகம வசனம். புஸ்தகம் 1 யோவான் 4 அதிகாரம் 15 வசனம். இயேசுவானவர் பராபரனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனிடத்தில் பராபரன் நிலைத்திருக்கிறார். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. அந்த மெய்யான தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த மெய்யான மரபணு உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவனுக்குள் இருந்த ஒரு தேவனுடைய ஆத்துமாவாகும். ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் இங்கே கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீர்கள். ஏனென்றால் அவரே சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூரணமாயிருந்தார். தேவனானவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து உலகத்தை தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார். அப்படியானால் நீங்கள் துவக்கத்திலிருந்து தேவனுக்குள்ளாக ஒரு மரபணுவாக, ஒரு வார்த்தையாக, ஆதியிலிருந்த ஒரு தன்மையாக இருந்தால் அப்பொழுது இங்கே பூமியின் மேலே நீங்கள் அவருடன் நடந்தீர்கள், அவருடன் பேசினீர்கள், நீங்கள் அவருடன் பாடுபட்டீர்கள். கல்வாரியிலே நீங்கள் அவருடனே மரித்து அவருடன் எழுந்தீர்கள். இப்போது நீங்கள் அவருடனே கூட உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வீற்றிருந்து அவருடனே வார்த்தையுடனே ஐக்கியம் கொள்வதால் இது உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளே போஷிக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?